சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RNC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பால் அவர்களே. வெல்கம் இன் கலக்கநாடி ஃபேன்ஸ் RRR ஃபார் வண்டர்ஃபுல் T20 வேர்ல்ட் கப். சார், இந்தியா வர்சஸ் USA உடைய மேட்ச் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு சார். இந்த டோர்னமெண்ட்டுடைய 3வது மேட்ச். முதல் மேட்ச் மாதிரி அது ஒரு கதை, அது ஒரு இது. பாகிஸ்தான் ஒரு பக்கம் எப்படி தட்டி தரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாண்ட் மேட்ச். இங்கே வந்து இந்தியா வர்சஸ் USA சார். ஸோ எப்படி இருந்துச்சு ஓவராலாக? ஹவ் வாஸ் த மேட்ச்? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு? ஆக்சுவலாக T20 கப் நமக்கு T20 கப் நடந்தது அப்படின்லாம் நிறைய ஹோப் பண்ணும்போது சின்ன ஒரு ஜீன்ஸ்ல ஏதாச்சு கப்புன்னு கொஞ்சம் கப்பு சிப்புன்னு ஆறாம ஹிக்கப்பில் ஆரம்பிச்சது. முதல்ல யூஎஸ் வந்து பூண்டாங்க. டாஸை ஜெயிச்சு நம்ம வீக்னஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஹிக்கப்பில் ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு 5 மெசேஜ். ஏன்னா அங்கே செக்அப் ஆரம்பிச்சிருச்சு. பிபி செக்அப் அங்கே வெளியிலேருந்து அவ்வளோதான். காலி நகரத்தில் கிடையாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமாரி அதை வந்து பிக்கப் ஆச்சு. நம்ம பக்கம் மேட்ச் பிக்கப் ஆயிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் பேட்டிங் வந்தோடனே பேக்கப்னு சொல்லிட்டு T20 கப் நம்மளே அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் போச்சு. டீட்டெயிலாக பேசுவோம் சார். இந்த மேட்சோட இது வந்து ஒரு பொதுவாகவே இந்த T20 வேர்ல்டு கப் அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த ஸ்லோகன்ஸ்லாம் வைப்பாங்க. டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்சோட ஆடுக்கெல்லாம் முன்னாடி இந்த T20 வேர்ல்டு கப் ஒரு ஸ்லோகன் வருது. ஹிஸ்ட்ரியை டிஃபீட் பண்ணுவோம், ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அது எப்படி சார்? அது என்ன இது பார்த்தீங்கன்னா எனக்கு அது குழப்பமா இருந்தது. எப்படின்னா ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணுவோம்னா நடந்ததே திருப்பி நடக்கும்னு அர்த்தம். ஹிஸ்ட்ரியை டிஃபீட் பண்ணுவோம்னா இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு போயிட்டு அதை பிரேக் பண்ணி மாற்ற போறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்க, நம்ம T20 வந்து 3வது டைம் அக்கேஷன் யாரும் ஜெயிச்சது இல்லை அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஹோஸ்ட் ஜெயிச்சதே இல்லை. ஸோ இதுதான் ரெக்கார்டு. ஹோஸ்ட் ஜெயிக்காம இருக்கிறது ரெக்கார்டு. 3rd டைம் யாருமே அடிக்கலைங்கிறது ஒரு ரெக்கார்டா இருக்கு. இப்போ ஹிஸ்டரியை டிஃபீட் பண்ணுவோம்னா கரெக்ட், நான் ஒதுறேன். நீங்க வந்து 3வது வாட்டிக்கு அப்புறம் படிக்க போறோம். ஏன்னா அந்த ஹிஸ்டரி இல்லைன்றதை நம்ம மாற்ற போறோம். டிஃபீட் பண்ண போறோம், கரெக்ட். இன்னொன்று ஹோஸ்ட் ஜெயிச்சதே இல்லைன்னு ஒரு ரெக்கார்டு ஹிஸ்டரி இருக்கு. அதை டிஃபீட் பண்ண போறோம், ஒதுற ரைட். அது உணர முடியும். ஹிஸ்டரியை டிஃபீட் பண்ணுவோம், ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணுவோம்னா திருப்பி உதவ போறோம்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம வந்து ஹோம்ல வந்து இதே பண்ணல, அதை நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம், கண்டிப்பாக உதப்படுவோம். அதுக்கப்புறம் 3rd டைம் யாருமே ஜெயிச்சது இல்லை, ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணுவோம், நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது கஷ்டம். ஒன்னு ஹிஸ்டரி டிஃபீட் பண்ணணும், இல்ல ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ணணும். 2 தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு வீட்டுல ஆண் வர்க்கமே வந்து இருக்கு அப்படின்ட்டு யாராவது ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அது ஹிஸ்டரி டிஃபீட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அது எப்படி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும்? ஆணே பிறந்ததான ஹிஸ்டரி ரிப்பீட்டு? இது எனக்கு புரியவே இல்லை. வசதியே இல்லாத ஒருத்தர் வந்து பெட்ரோல் விலை ஏற்றினோன்னு நீங்க மட்டும் பெட்ரோல் ஏற்றினீங்க, நான் தீ குளிப்பேன்னா தீக்குளிக்கிறது பெட்ரோல் ஆகணும் இல்லை, எப்படி தீ குளிக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே அது அந்த கேப்ஷன் சத்தியமா புரியல. ஸ்டார்டிங் ரீச் அப்படியே வந்துருக்கேன். நம்ம ஒரு திருப்பி மேட்ச் வருவோம். ரைட் சார். இப்போ இந்த மேட்ச்ல வந்து SKY ஆடின இன்னிங்ஸ் பத்தி நீங்க டெஃபினட்டா பேசியே ஆகணும் சார். பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான இன்னிங்ஸை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல SKY ஆடினாரா இதுக்கு முன்னாடின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் தி பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார், தி பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் SKY இன் T20 சொல்லலாமா சார்? ஸ்வீப் ஆடுறாரு இல்லையா, ஸ்வீப், ஹெலிகாப்டர் ஷாட்டு, புல்லு, கம்ப்ளீட்டா லெக் சைடை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்கொயர் கட் பாயிண்டோடைய ரீஜனும் லெக் சைட்ல மிட் விக்கெட்டுக்கு மிடானுங்க என்ன கேப் இருக்கு. ஷார்ட் ஸ்கொயர் ஃபீல்டு நின்னா 5 எல்லா பாலும் ஸ்வீப். ஸோ அவர் வந்து இந்த ஸ்வீப் பண்றதுலயே ஸ்வீப்பிங் சேஞ்சஸ், மேட்ச் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் ஆன் த கிரவுண்டு ப்ராட் பை ஸ்கை, அந்த மாதிரி லெவல்ல இருக்காரு. அவர் கொஞ்சம் காமெடியாக யோசிச்சு பார்த்தேன். அவர் எப்படின்னா அவருடைய பேட்டிங், எம்ஜிஆர் உடைய பால் ஃபைட் பிளஸ் பிரபுதேவாவுடைய டான்ஸு பிளஸ் பாலகிருஷ்ணாவுடைய லுக்கு, இந்த 3 சேர்ந்ததுதான் சூரியகுமாரி அதோடைய கேமு. ஆனா அதை நீங்க என்ன கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒவ்வொரு ஷாட்டும் பக்கா கிரிக்கெட்டிங் ஷாட். 360 டிகிரிஸ்ல சுத்தி இன்னொரு போய் விழுறாரு. ஒரு 380 டிகிரிஸ் இருக்குது ஒரு மட்டும். ரோஹான் கனாயின் அந்த காலத்துல வெட்டரன் இருந்தாரு, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர். அவர் டவுன் தி ஆஃப் சைட், அந்த பக்கம் ஆஃப் சைட் பக்கம் ஹுக் அடிச்சாருன்னா அவர் கீழே விழுவார். அவர் கீழே விழுந்தா பந்து 6 அர்த்தம். அது அப்படியே ஞாபகம் வருது. இந்த லெக் சைட்ல ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருக்கு.
அண்டு ஸ்கை இஸ் த லிமிட்ன்றாங்க சக்சஸுக்கு. ஸ்கையே வந்து சூர்யா இஸ் த லிமிட்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேம் சிங்கிள் ஹேண்ட், அதாவது அவங்க T20 ஆடும்போது இவர் டென்னிஸ் ஆடுறாரு, ஒரே பிளேயர் தான் டீம்ல ஆடும்போது இவர் தனியாக டென்னிஸ் ஆடிருக்காரு. அண்டு நம்ம T20 ஆடும்போது அவங்க ரொம்ப காம்படிட்டிவ் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க, தனியாக ஒரு டிஃபென்ஸ் ஆடின்னு அவங்க வேற ஒன்று ஆடினாங்க. சூரியகுமார் யாதவ் உடைய இன்னிங்ஸ் மட்டுமே கம்ப்ளீட்டா யூஎஸ் கான்பிடன்ஸ் ஷாட்டரா இருந்ததுக்கான காரணம் அவருடைய நாள் தான். சார் அதுவும் பிளேஸ்மெண்ட் சார், ஒரு ஆஃப் சைட்ல வந்து ஒரு 3 பேரை வச்சிருந்தா அதை டைசெக்ட் பண்ணி அதுக்குள்ள கன்வென்ஷனலா ஆடுற ஷாட்டை தவிர இவர் ஆடுற ஷாட்ல அப்படி டைசெக்ட் பண்ணி ஒரு கேப்ல அடிக்கிறாரு சார். அப்புறம் வந்துட்டு நீங்க சொல்லுவீங்க அவர் தான் அடிக்கிறாரு சுத்துறாருன்னு தெரியுதுல, அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போடலான்னு அவரு அதை வலிச்சு எடுத்துட்டு வந்து என்னமோ பெருக்கிற மாதிரி இப்படி திருப்பி அவ்வளோ தூரம் பேட்டை ஸ்ட்ரெச் பண்றாரு சார், அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி அதுல வலிக்கிறாரு, அது போகுது சார் இந்த பக்கம். ஸோ இட் வாஸ் லைக் என்னமோ இது வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச T20 ஃபார்மேட்டுக்கான ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம் சார் சூரியகுமார் யாதவ். ஆமா, சில கேப் டிரைவர் சில ஆட்டோக்காரங்களாம் எந்த சந்து உள்ள போடுறாங்கன்னு தெரியாது, உங்களோட டெஸ்டினேஷனை சூப்பரா கொண்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு தனி பிரெயின் இருக்கும், எந்த இடத்துல போனா சிக்னல் அவாய்ட் பண்ணலாம். அது மாதிரி கம்ப்ளீட் அது ஃபீல்டிங் மேப். லைக் சர்டில பாத்துக்க, டீப் ஸ்கொயர் லைக் வச்சிருக்கியா இல்ல, நீ எங்க போட்டா ஸ்வீப், நீ ஷார்ட்டா போட்டா புல்லு, டோஸ் டு பாடி போட்டா ஸ்வீப், அது தெரிஞ்சுக்கிறாரு. ஆன் ஆஃப் த டோஸ் ஃபோர்ஸ் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா லாங் ஆர்ம் விட்டு கன்வெர்ஜ் ஆகிறதுக்குள்ள பைசெக்ட் பண்ணி அப்புறம் அவர் லைட்டா லாப் பண்ணாருன்னா கவாத்துல கரெக்டா எக்ஸ்ட்ரா குதிக்கிறதுக்கு கொஞ்சம் மேல போகும், பாயிண்ட் அடிக்கிற ஸ்கொயர் கிட்ட கேப்ல போகும், நீங்க எங்கதான் போடுவீங்க. ஸோ அது வந்து ஒண்ணுமே பண்ணணும், ரொம்ப ரேர் கிஃப்ட். அது சோலோ டென்னிஸ் ஆடுறவர், அது நம்ம சான்ஸே கிடையாது. இதுல ஒரு விஷயம் பாருங்க, நம்மளுடைய வீக்னஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அபிஷேக் சர்மா விஷயத்துல உங்களுக்கு என்ன சொன்னேன் சார் அதான் சார் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எனக்கு நான் எடுத்தோன்னே நீங்க அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். மேட்சுக்கு மேட்ச் அதை பத்தி பேசி பேசி வந்து கரெக்டா இன்னைக்கு அது நடந்துச்சு சார். சூப்பர்பான பிளாட்டை, அதுவும் மற்ற நாடுகளை விட யூஎஸ்ஏ அதை வந்து கவனிச்சு யூஎஸ்ஏ பண்றாங்க பாருங்க சார். கரெக்ட். ஸோ அங்க இருக்கிற அந்த பேப்பர் ஒர்க்கு சிஸ்டம் ஒர்க் எல்லாம் டாப். அபிஷேக் சர்மா வந்தா அவர் டவுன் த லெக் சைடு ரூம் கிரியேட் பண்ணி சீவ் வேறு டீபெக்ஸ் வச்சாங்க கரெக்டா, இன்னைக்கு குடிச்சானுங்க பியூட்டிஃபுல்லா. ஸோ அவனுங்க வந்து கம்ப்யூட்டர்ல பண்ண ஒர்க்கு அந்த ஏஐ பிஐலேருந்து இசட்ஐ வரைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இசட்ஐ வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தானுங்க, மேப் போட்டாங்க நமக்கு ஸ்கெட்சு. பட் அவங்களுக்கு ஒன்னே அவனுக்கு தெரியல, நேச்சுரல் பிரில்லியன்ஸ்னு ஒன்று இருக்கு சூரியகுமார் யாதவ், அது 100 ஏஐ சேர்ந்தாலும் அந்த மேட்ச் பண்ண முடியாது, அங்க தனியா தூக்கின்னு போட்டாரு. பிளஸ் அப்கோர்ஸ் போலிங் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆஷ்தீப்பா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், வரணும்னா இருக்கட்டும், எல்லாரும் அந்த யூஎஸ் பேட்டிங்ல என்னாச்சு, தேர் ஆல்வேஸ் வில்லிங் டு கெட் அவுட் எவ்ரி பால், பட் தே சூஸ் த போலர். இந்த பாரு, நான் ஹர்ஷ்தீப் கவுடா இருந்தேன், நீ ஹர்ஷ்தீப் கவுடானா, நான் சிராஜ் புதுசா வந்துருக்காரு, அவர் தப்பா இருந்துச்சு, நான் அவருக்கு கவுட்டாரு, என்ன வேணா பண்ணுங்க, இந்த வருணுக்கு மட்டும் கொடுக்காரு, எல்லாரும் ஒரு கவுட் ஆயிட்டேன். அதுல நம்ம வருணுக்கு கொடுக்குறான், நான் போனா நான் மட்டும் போயிட்டு ஸ்டம்பிங் அப்படி வந்துடுறேன். அப்புறம் இஷாந்த் வந்து ஒரு ஷார்ட்டா இருக்காரா, அவர் ஸ்டம்புக்கு வந்து முன்னாடி அந்த ஸ்டம்பிங்க்கு அது ஒரு பக்கம். ஸோ அவங்களுக்குள்ள போட்டி யாருக்கு அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதனால இனிஷியலா அவங்க கொஞ்சம் நம்மளை திங்ஸ் பண்ணாங்க பியூட்டிஃபுல்லா, யூஎஸ் ஸ்டடி பண்ணாங்க டெரிஃபிக்கா. சிலதெல்லாம் பியாண்ட் ஸ்டடி, பியாண்ட் ஏஐலாம் சிலதெல்லாம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி சூரியகுமார் அதை பேட்டிங் ஆனாலும் நீங்க என்ன 1000 ஏஐ வச்சுன்னு போய் மட்டும் ஒன்றும் கிடையாது. அதனால அது நேச்சுரல் ஃபிளேரை காமிச்சார் பியூட்டிஃபுல், அது டுக் த கேம் அவே ஃப்ரம் யூஎஸ். சார் பட் நெக்ஸ்ட் ஒரு 2028ல ஒரு T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து யூஎஸ்ஏ இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களோட அந்த ஒரு பர்சிவரன்ஸ்ல தெரியுது சார், சும்மா சொல்ல முடியாது சார். ஏன்னா இந்தியாவை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லம்புக்கு 72 for 5 77 for 6ன்னு கொண்டு வந்து நிப்பாட்டின யூஎஸ்ஏ, அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றது வந்து தட் ஷோஸ் தேர் கான்ஃபிடன்ஸ் சார், அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ 1 or 2 மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா, சூரியகுமார் யாதவோட கேட்ச் he was dropped on 15 சார், 15 ரன்ல சூரியகுமார் யாதவ் டிராப், அது வந்துட்டு 70 அங்கே 63க்கு 5 இருந்துச்சு, மாறி இருந்திருக்க வேண்டியது ஆக்சுவலா சூரியகுமார் யாதவ் கேட்ச பிடிச்சிருந்தா. ஸோ அந்த மாதிரி 1-2 மிஸ்டேக் பேட்டிங்ல வந்து யாராவது ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ஜஸ்ட் 30 ரன் மார்ஜின் லாஸ் சார். ஸோ யூஎஸ்ஏ இஸ் வெரி வெரி மச் க்ரோயிங்ன்றது நல்லா தெரியுது சார். நோ டவுட் அபவுட் இட். இந்த சுப முகூர்த்தம்னு சுபம்னு ஒருத்தர் ஒரு கேட்ச் விட்டு முகூர்த்தத்தை ஆரம்பிச்சாரு நமக்கு, அந்த கேட்ச் கதை கந்தலாயிருக்கும். சாதா கார்டன் போல்ட் வந்து பிடிச்சி கையிலேன்னு பாப்பான உடனே இவர் எதிர்பார்க்குற இடத்துக்கு எல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு அந்த பால். ரொம்ப அதுலதான் சூரியகுமார் யாதவ் பியாண்ட் ஆல் தி 360 degrees cricket, what I want to appreciate is
இன்னைக்கு எதிர் எண்ட்ல போயின்னு இருக்குது 40/4, 50/5, 60/6 அப்படி போயின்னு இருக்கு. இன்னைக்கு மட்டும் நான் அந்த ஆன் பண்ணினே இருப்பேன் தெரியுமா, அந்த யூஷுவல் ஃபிளேர் அக்ராஸ் ஆறுது அதை கிளியரா கட்டைல் பண்ணினார் பாருங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆட சார். எப்போ அக்ராஸ்னா 25 வந்த அப்புறம் தான் அக்ராஸ் பண்ணார். அதனால தான் சொன்னேன், ஃபார்ம் நம்மளை எலிவேட் பண்ணும்போது முதல்ல அதுக்கான ஒரு மரியாதையை ஸ்ட்ரெயிட் ஆடிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிளேருக்கு போனோம்னா கரெக்டாக பண்ணு. அஃப்கோர்ஸ் பெத்ரேக்கிங் ஷாட்ஸ் அதெல்லாம் வீடியோ கேம்ஸ் தான் பார்க்க முடியாது. அந்த ஷாட்லாம் அந்த ஷாட்ல சான்ஸே கிடையாது. இது வரைக்கும் ஒரு T20 அந்த மாதிரி ஆயிடு இப்படி ஏபி டிவிலியர்ஸ் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதனால கரெக்டாக வைக்கிறாங்க. ஏபி டிவிலியர்ஸோடைய கவுண்டர் பார்ட்டிங்க இந்தியாவுக்கு கரெக்டாக வைக்கிறாங்க. அவங்க நல்லா ஸ்டடி பண்றாங்க. எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம் ஏன்னா 70/6, 7 வந்து பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் பிரெயினியா போட்டிருந்தாங்கன்னா அவங்க நம்மள 100, 110, 120 எடுத்திருப்பாங்க ஷுவரா. அங்க சூரியகுமார் இன்னொரு பியூட்டிஃபுல்லா ஒன்று பண்ணாங்க. நம்ம ரன் ரேட்டுக்குன்னே 10 ஓவர்ஸ்ல 60 or 30 தான் இருக்கு ரேட். ரன் வந்துருக்கு 5-6 விக்கெட் போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல மட்டும் ரன் ரேட் வரலையேன்ற ஆங்கிள் நீங்க கிரிக்கெட் ஆட போனீங்கன்னா 100 பொட்டலம் ஆயிடுவீங்க. அவர் என்ன பண்ணாரு, 16th ஓவர் வரைக்கும் தோனி மாதிரி மெதுவாக போகலாம். ஓரளவுக்கு ஷார்ட்ஸ் பட் ஓரளவுக்கு போகலாம் விக்கெட் கொடுக்காம. ஆனா கடைசி 4 ஓவர்ல 90% டெலிவரிஸ் நம்ம ஆடிட்டு எல்லாமே 6 போருக்கு போயிடலான்றது அது பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இல்லை 160 உங்களுக்கு வந்து இம்பாசிபிள். 160 was a miracle. Pure magic by Sky. எக்ஸாக்ட்லி சார். ஏன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்துட்டு 67 ரன்ஸ் வேர் ஸ்கோர்ட் அண்ட் அதுவும் அந்த 19th and 20th ஓவர்ல அவங்களும் லெக்ல போடுறாங்க, திருப்பி வச்சு அவர் அடிச்ச shot. ஐயோ மெஸ்மரைசிங் சார். சார் இந்தியாவை வந்துட்டு ஒரு ஒரு 15 ஓவர்ஸ் முடிவுல இவ்வளோ ஒரு 94 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிக்க விட்ட அந்த யூஎஸ்ஏ நீங்க சொன்ன மாதிரி எஸ்கேஒய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ரைட். பட் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு இஷான் கிஷன் அப்புறம் வந்து திலக் வர்மா இவங்க அவுட் ஆனது, சிவம் தூபே 3 பேரும் ஒரே ஓவர்ல அவுட் ஆனாங்க டு 1 பவுலர். அவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவர் பேர் வாயில வரல, ஷக்காலிக்கா ஒருத்தர். சரி சார், எனக்கு வரல. அவரோட ஓவர்ல வந்து ஒரு 3 விக்கெட் சார். அதுல எனக்கு என்னன்னா, இஷான் கிஷன் விளையாடினதும் இது பத்தி திலக் வர்மா பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். ஸோ இவங்க 2 பேரோட இன்டென்ஷனே எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு போத் ஹேவ் பீன் ஸ்கோரிங் செஞ்சுரிஸ் அண்ட் ஃபிளாஷி ஹிட்ஸ். இப்படிதான் இந்த நியூசிலாந்து சீரீஸ் முதற்கொண்டு. ஸோ இப்போ இந்த பிட்ச்ல இப்போ இவ்வளவு விக்கெட் போயிட்டு இருக்குது ஒரு எண்டுல அப்படின்றத தாண்டி இவங்க வந்து ஒரு ஹாரி புரூக் ஸ்டைல்ல நான் ஒரு எண்டுல வந்து நான் என் ஸ்டைல்லயே ஆடுறேன் அப்படின்னு ஆடுறாங்க. அது இன்னைக்கு கிளிக் ஆகாம போச்சு. பட் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல அவங்க கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா ஆடணும், அதர் எண்ட கவலைப்படாம அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆர் தே ஷுட் ஆல்சோ பி கன்சர்ன்ட் அண்ட் தே ஷுட் பிளே வாட்ச்ஃபுல்லி இன் சச் சிச்சுவேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவங்க அந்த ஒரு ஃப்ளோல இருக்கிறாங்க, செஞ்சுரியா போட்டு அது பாதிச்சிடக்கூடாது ஒரு இன்னிங்ஸ்ல நான் வந்து ஒரு ஸ்லோவா ஆடி அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. வந்து லுங்கி இடி பண்ற ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டார் இந்த வேன்ஷால் குயிக். வந்து பேரு குவிக் மெதுவாக சார் அப்போதான் பண்ணார். அந்த லுங்கி டைப்ல ஓடி மெதுவா போட்டாரு. அந்த பால் ரொம்ப ஆவரேஜ் அடிச்சு இவர் அவுட்டு, இஷான் கிஷன் அவுட்டு, ஹெட் ஆஃப்ல. ஓகே. அப்புறம் இன்னொரு இன்டெலிஜென்டா என்ன பண்ணாருன்னா, மெதுவாவே போயிருக்காரு, திலக் வர்மா போட்ட பால் செம குயிக். ஸோ அடிக்க போகும்போது பேட்சோட மேல் போர்ஷன்ல பட்டுது. அதனால தான் போய் லாப் ஆச்சு. ஷார்ட் பீட் அந்த பக்கம். அண்டு உங்களுக்கு நான் சொல்றதுக்கே சிவம் டூபேக்கு பேக் ஃபுட்ல போட்ட ஃபேஸ் வந்த உடனே அதாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு பார்த்தா போட்டார் திலக் வர்மான்னு சொல்லிட்டு குவிக்கா போறார் அடிக்கிறதுக்கு. ஆனா பால மெதுவா போட்டார் அந்த பால். ஸோ யூஆர் வெரி பிரில்லியன்ட். இந்த வேன்ஷால் குவிக் ஒருத்தர் தான் சூப்பர் பிரில்லியன்ட். அந்த மெதுவா கிளைம் ஆகிற ஒரு ஆஃப் பிரேக் மாதிரி போட்டு இவர் ஆடி முடிச்சு துணி துவைச்சார். அந்த லாஸ்ட் டைம் கூட ஒரு பேட்டர் சொன்னோம், துணி துவைச்சார் நம்ம ரச்சின் ரவிக்கிறார். அதே மாதிரி அவுட். ஆடி முடிக்கிற சமயத்துக்கு பால் மெதுவா பட்டு அது அவுட். ஹி வாஸ் வெரி பிரில்லியன்ட். ஸோ அவங்க நம்மளுடைய பேட்டிங் ஸ்டார்ட் வித் அபிஷேக் சர்மா. அவரே எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எப்படி இருக்குது, ஓடி வந்தா மெதுவா போடலாம், பேக் ஃபுட்லயோ இல்லை இறங்கி வந்து தூக்கி அடிப்பாரு. மீதி பேருக்கு லுங்கி டைப்ல ஸ்ட்ராட்டஜி வச்சு மெதுவா போடலாம், விக்கெட் எடுத்துடலான்ட்டு போட்டாங்க. இந்த மாதிரி பிச்சஸ்ல கொஞ்சம் வேரியிங் பவுன்ஸ், சில பால் ஹோல்ட் ஆகி வருது. டெஃபினெட்லி நாட் அ பேட்டர்ஸ் பேரடைஸ் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரன் ரேட் பெருசா வரலன்னா பரவாயில்ல, 6 ஓவர்ஸ்ல 35 to 40 வந்தா கூட போறோம். வழக்கமான 100 வரவானா, ஆனா விக்கெட்டே லூஸ் பண்ண கூடாதுன்னு ஆனீங்கன்னா இந்த செட்டான ஓபனர்ஸ் 2 பேருக்குமே குரூவ்ல வந்தோடனே 7th இருந்து மிடில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நல்லா. அதுக்கப்புறம் 10th ஓவருக்கு அப்புறம் விக்கெட் வந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா போலர்ஸ் யாராவது மாறினே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இதுவும் வருது கஷ்டம். அந்த மாதிரி சமயத்துல அடிச்சிடலாம். இங்க நீங்க ரன் ரேட்டுக்குன்னு போயிட்டு ஆடி 10th ஓவர் 6 விக்கெட் போச்சுன்னா உங்க டோட்டல் தள்ளி மீதி 10 ஓவர் ஆடினா போறோன்ற சைக்காலஜிக்கு போயிடும். அதனாலதான்
விக்கெட் லூஸ் பண்ணாம இருக்கணும் இந்த மாதிரி பிச்சஸ்ல மட்டும். எனக்கு பேட்டர்ஸ் பேரடைஸ் டிப்பிக்கல் இஷான் அபிஷேக் ஆடுற கிரிக்கெட் தான் கிரிக்கெட். இதுல மட்டும் இன்னும் கொஞ்சம் அங்கதான் சொன்னேன். இதே ஒரு பெரிய பாகிஸ்தான் டீமா இருந்தா நீ கேஎல் ராகுல் இல்லைன்னா பெரிய பிரச்சனை இருக்கு. கேஎல் ராகுலுக்கு ஐடியல். அது ஸ்கை வந்து எக்ஸ்ட்ராடனரி 360 டிகிரிஸ் அந்த வெரைட்டினால ஒரு சமாச்சார் பிடிக்கலாம் சிங்கிளாண்ட்ல. சரி, எஸ்கேஒய் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடலை அப்படின்னா இந்நேரம் நம்ம என்ன பேசிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, இந்தியா வந்து அவங்களோட பேட்டிங்கை வந்து பொறுப்பா ஆடி இருந்திருக்கணும், இவ்வளோ தப்பா ஆடிட்டாங்கன்னு எல்லாருமே நம்மளுடைய பார்வை அது பக்கம் போயிருக்கும். எஸ்கேஒய் ஹஸ் நாட் ஜஸ்ட் சேவ்ட் ஹிம்செல்ஃப் பட் த ஹோல் டீம். இன்னைக்கு இந்த டீமோட ரெப்புடேஷன் இன்னைக்கு அவர் காப்பாத்திருக்காரு ஒரு கேப்டனா ஸ்டாண்ட் அப் பண்ணி சார். இல்லை அப்படின்னா 77-6 இந்தியா யூஎஸ்ஏக்கு அகெயின்ஸ்டா இப்படி ஒரு பிச் ஏன் நம்ம பேசுற மாதிரி ஆயிருந்திருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இழந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு பிச்ல எப்படி ஆடணுமோ அதை புரிஞ்சுக்காம ரொம்ப இரஸ்பான்சிபிள் ஆடின மாதிரி சரி. இப்போ அவங்களுடைய பிளாட்டுமே சூப்பர். ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்பின் பவுலர் போட்டா வெளுத்து வாங்குவாருன்னு சொல்லி வேணும்னே ஷார்ட்டிஷா ஒரு பாலை போட்டு அவர் அடிக்க விட்டு கவர்ஸ் மேல கேட்ச் பிடிக்கிறாங்க சார். ஸோ அவங்க யூஎஸ்ஏ வாஸ் ஆக்சுவலி அவுட்ஸ்டாண்டிங். ஹார்திக் பாண்டியாவும் அபிஷேக் சர்மாவும் சேம் பிளாய் தான். டீப்ல ஒரு ஆள் வச்சு பேக்ல அடிக்க விட்டாங்க பாருங்க. அதான் பால் ரைட் சார் சமயத்தை அடிக்க விட்டாங்க. அதான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், சிபி இந்த மாதிரி மேட்ச்ல நீங்க சிவன் டூபே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், I'm telling you, it's going to be instrumental in most of our victories against tough opponents. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் மேட்ச்ல நீங்க சிவன் டூபே கொடுக்கலன்னா திடீர்னு ஒரு பிக் கேம்ல பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் மாதிரியோ ஆடணும்னு ஆட போறதுன்றது வேற விஷயம். அண்ட் ஒரு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆடும்போது நேரம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துட்டு அப்புறம் அவர் திடீர்னு பாயிண்டே கிடையாது. அவர் எப்போ வார்ம் அப் பண்ணுவாரு? ஸோ இதுல ஒரு 4 ஓவர்ஸ் கொடுத்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி அந்த மிஸ்டேக்கா பண்றோம். சிவன் டூபே கொடுக்கணும், அது ஓகே. இப்போ கடைசி ஓவர் ஒருத்தட்ட கொடுக்குறாங்க, சிராஜ் கொடுக்குறாங்க. அவர் வந்து இல்லை எப்படியும் ப்ராப்ளமே இல்லை, 6 6 அடிச்சா கூட நம்ம தான் வென்னிட்டு குட் லைன்ஸ்ல போடுறது. நான் என்ன சொல்றேன், அந்த 6 பால் ட்ரை 6 யார்க்கர்ஸ்ன்றேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்பதான் லாஸ்ட் ஓவர் போடுற அந்த சைக்காலஜி வரும். அதுல 6 யார்க்கர் போட ட்ரை பண்ணி ஒரு 4 க்ளோஸ் பால் இருந்தா கூட அது கஷ்டம் அடிக்கிறது. ஓவர் பிச் பால் கட்சியில் அடிக்கிறது கஷ்டம். ஷூ கிட்ட பிச் ஆச்சுன்னா யாருக்கு கொஞ்சம் முன்னாடி கூட பரவாயில்ல. பட் நீங்க குட் லைன் முடியும் ஷூர் 6 ஃபுல் டாஸ் போட்டா 6. ஸோ அதை வந்து அப்படி விட்டுறோம். இதை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிடும். இட்ஸ் ரெகுலர் ஒரு அபிஷியல் பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி அல்வா மாதிரி கிடைக்குது. டூபே வந்து யூஸ் பண்ணாததும் இந்த லாஸ்ட் ஓவர் வீட்டும் பெட்டரா யார்கர் போட ட்ரை பண்ணதுதான் ஒரு லவ்லி ட்ரையல் மேட்ச். அதை ஒரு கோட்டை இதெல்லாம் எங்க காஸ்ட் ஆகும் பாருங்க. பெரிய செம்ம டீம் கட்சியில 3 overs 24 to win அப்படிலாம் வரும்போது நீங்க யார்கர் போடாம தப்பிக்கவே முடியாது. நடந்து பாருங்க சார். ஹர்ஷித் ராணாவோட இன்ஜுரி சார் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். இந்தியாவுக்கு வந்து ஒரு நம்பர் 8ல இன்னைக்கு அக்சர் பட்டேல் விளையாடிட்டு இருக்காரு as வைஸ் கேப்டன். இப்போ வந்து ஒரு ஸ்பின் பவுலிங் போடுறவர் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆள் இன்னொருத்தர் தேவை அப்படிங்கும்போது வந்து நல்ல ஒரு மேட்சப் அவரு. அக்சருக்கு பதிலாக அந்த பிச்சில் வந்து ஒருவேளை ஸ்பின் கம்மியாக தேவை, ஃபாஸ்ட் அதிகமாக வேணும்னா ஹர்ஷித் கேன் பிளே. ஃப்ளாஷியாக பேட்டிங் பண்ணிருக்காரு, ஒரு குவிக்காக டக்குன்னு ஒரு 6-4 ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேயர் சார் டீமுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேட் டு லூஸ் த ஸ்பாட். பட் இப்போ அவருக்கு பதிலாக சிராஜ் இவங்க கொண்டு வந்திருக்கிறது T20ல வந்து சிராஜ் ஒன்றும் பெரிய இதுவாகவே இவங்க கருதலை ரொம்ப நாளா. பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆவேஷ் கான் அது இது நிறைய ட்ரை பண்ணாங்க இந்த 3rd சீமர் ஆர் 2nd சீமருக்கு. நத்திங் ஒர்க் அவுட். சடன்லி சிராஜ் கம்மிங் இன் அப்படின்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட் ஆப்ஷனா? வழியிலன்னு எடுக்கிறாங்க. பட் ஐ திங்க் சம் ஆஃப் த பவுலர் லைக் டூபே அந்த மாதிரி இருக்கிறது தான் பெட்டர். இந்த மாதிரி பிச்சஸ்லயும் ஸ்ரீலங்கன் பிச்சஸ்ல கூட இந்த அசரங்கா மாதிரி பவுலர் ரொம்ப கஷ்டம் ஆடுது. அதனால இங்க நீங்க வந்து தைரியமா இப்போ ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷித், டூபே மீடியம் பேசுறா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 போறோம். நீங்க தாராளமா குல்தீப் பெற்று வரலாம். ஏன்னா ஸ்லோவர் ஸ்டஃப் போடும்போது தான் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, நம்மளது ஸ்லோ பிச்சஸ். ஸ்ரீலங்காவும் அந்த மாதிரி தான், அங்கேயும் ஸ்பின் பயங்கரமா விட்டுரும். அதனால வி கேன் அஃபோர்ட் டு ப்ளே 3 ஸ்பின்னர்ஸ். பட் என்ன ஒரு பேட்டிங் ரொம்ப வீக் மாதிரி தெரியுது. பட் ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிதான், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும். அதனால இன்னைக்கு ரொம்ப டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆனதுனால, அதுக்கும் ஃபெயில் ஆனதுனால ரொம்ப நல்லவேளை அக்சரும் எஸ்கையும் சேர்ந்தாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு. தவிர அதுக்கு தான் நான் சொன்னேன் டெய்லண்டர்ஸ்க்கு வந்து ஹிட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்ட்டு. டெய்லண்டர்ஸ்க்கு வந்து 6 அடிக்கிற இன்னைக்கு வந்து ராஜ்தீப் எவ்வளோ வேஸ்ட் பண்ணார் பாருங்க. ஆனால் 6 அடிக்கிற கம்பேரிட்டி இருக்கு, அதை கரெக்டாக பண்ணணும். ஆனால் சும்மா நின்றதுல நானும் அடிக்கிறேன் அப்படிங்கிறதுல அச்சா வெளில போகும். அந்த மாதிரி அடிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லண்டர்ஸ் வந்து 6 ஹிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
சார் லாஸ்ட் 2 கொஸ்டின் சார். ஒன்னு வந்து முகமது சிராஜ் பத்தி நீங்க ஏற்கனவே அவரை பத்தி சொல்லியிருந்தீங்க. பட் முகமது சிராஜ் வந்து அந்த குட் லென்த் டெலிவரிஸ் போட்டாலுமே கூட ஃபர்ஸ்ட் பால் 4 போகுது. நல்ல கவர்ஸ்ல பார்த்து அடிக்கிறாங்க. 2வது பால் அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது வந்துட்டு அது கேட்ச் ஆகுது இன்னர் சர்க்கிள்லயே ஆஃப் சைட்ல. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு சம்டைம்ஸ் இந்த யார்கரெல்லாம் விட வந்துட்டு நம்ம இந்த அவுட் ஸ்விங்கே இன் ஸ்விங்கே போடுவோம். அவங்க வந்துட்டு அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனா ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல அவர் ஒன்று ஃபாலோ பண்றாரு. அண்ட் அர்ஷ்தீப் சிங் சார் வெரி 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 வைட்டல். பும்ரா இல்லைன்ற குறைலாம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. நான் இருக்கேன், நீங்க என்ன பும்ரா இல்ல சாமி இல்ல சிராஜ் இல்ல நான் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி பும்ரா ஐ மீன் அர்ஷ்தீப் சிங் எவ்ரி டைம் ஸ்டெப்பிங் அப் இன் க்ரூஷியல் மேட்சஸ் சூப்பர் பிளஸ். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. வைட்டலா எடுத்துருவார் விக்கெட். சப்போஸ் சிராஜ் when he is able to bowl the outswinger is a demon. இது பிக் டேஞ்சர் ஃபார் பேட்டர்ஸ். அது போடாத போது எண்ட் ஓவர் போட கத்துக்கணும் பாஸ். மெயின் அதுதான். மூவாது அதெல்லாம் விட்டுருங்க. பெரிய இந்தியாவில் பயங்கர 80% ஆஃப் த கிரவுண்ட்ஸ்ல மூவ் ஆகுது. ஒரு 20% எங்கேயோ ஒரு கிரவுண்ட்ல மூவ் ஆகும். அந்த ரைட்டு. இந்த எண்ட் ஓவர்ஸ் கவலையே நமக்கு. எண்ட் ஓவர்ஸ் ஒரு பும்ரா இல்லைன்னா கவலை இல்லாத எவர் போர்டு அடி சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் இருக்காரு. ஹர்ஷ்தீப் ஸ்லோ ஆகணும். ஸ்லோ ஆச்சு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமே இல்லாமல் டோக் ரெஸ்டிங் ஹார்கர்ஸ் இவர் பிரசித் போடுவாரு. பட் எல்லாமே இங்கே கல்கட்டாவில் ஏதாவது ஒரு லாக்கர்ல வச்சுட்டு வந்துருவாரு. போட பட் கிரவுண்டுக்கு எடுத்தா இந்த யாருக்கெல்லாம் சிவராஜுக்கு வந்து குட் லைன்ஸ்ல போட்டு எப்படியாவது பீட் பண்ணி போல்ட் எடுத்தணும்னு போடுவாரு. அது வந்து கிரவுண்ட்ல எல்லாமே அடிப்படும் அடிக்கிற சிக்ஸ்ல. அதான் அது அவர் அப்படியா இருக்கும். பால் டிப்பிங் ஆன் டு த டோஸ் அது வந்து யாரும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவ்வளோ மோஸ்ட் அது ரொம்ப பெரிய வேக்யூம் இருக்கிற ஏரியா அதுதான். சரி இப்போ பொம்ரா இல்லைன்னா யாரும் போட மாட்டீங்க யாருமே. அதானே கேட்குறாரு. போடணும். அவங்க போடுறாங்க பாருங்க. அவங்க கடைசியில ஒரு போலர் போடு அவங்களோட போலர் ஒருத்தர் போலிங் ரியலி வெல். சுபமா யாரும் இவர் போலிங் யாருக்கு 3-4 யாருக்கு போறாரு. சுபம் குட் அடிக்க முடியல. ஹர்திக் பால் ஒன்றுமே அடிக்க முடியல. ஸோ அவங்கெல்லாம் போடும்போது ஏன் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணிக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியாவும் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் இப்போ அவருடைய பேர்டன் வந்து அவர் ஷோல்டர்ல தான் வரும். ஸோ இந்த யார்கர் கெப்பாசிட்டி பண்ணிட்டீங்கன்னா திஸ் கைஸ் இஸ் ஸ்லோ ரன்ஸ். பட் போக போக இந்த 3 ஸ்பின்னரை தைரியமா எடுப்போம் நம்ம. அப்படிதான் எனக்கு தோணுது. 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு மீடியம் பேசரா அவர் டூபேயும் கொண்டாந்தீங்கன்னா 3 மீடியம் பேசர் இருக்கும். எப்படியும் 6 போர் இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபார்முலா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சார் இந்த T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய கன்சர்னே வந்து ஃபீல்டிங் தான் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேசியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல எப்படி இருந்துச்சு ஃபீல்டிங் உங்களுக்கு? சிராஜ் வந்து ஒரு ஸ்லிப்ல வந்து ஒரு தாவி ஃபுல் ஃபிளையிங்ல ஏர்லலாம் போய் ரொம்ப அட்டெம்ப்ட்லாம் பண்ணி அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த மேட்ச்ல ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் என்ன கவனிச்சிங்க சார்? இந்த மேட்ச்ல உங்களுக்கு ஃபீல்டிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் எதுவும் வரல. அதனால நம்ம இட்ஸ் டூ ஏர்லி டு அசஸ் தட் அண்ட் எக்ஸ்பிரஸ் சம்திங். பட் நமக்கு வந்து ஒன்னே ஒன்று இப்போ என் பையனை கூட நான் அட்வைஸ் பண்ணும்போது நெட்ல போடும்போது கூட நெட்ல ஒரு ப்ராக்டிஸ் மேட்சஸ்ல போடுறதே கூட உனக்கு எதிர ஆடுறது கிளாஸ்ன்னு ஒரு பக்கம், இந்த பக்கம் கேல் இல்ல சூரியவம்சி, இந்த 2 பேர் ஆடுறதா நான் நினைச்சது கில் பண்ணணும்ட்டு போடணும். அப்பா இவர் தள்ளி தான் ஆடுவாரு. கொஞ்சம் தைரியமா ஒரு தூக்கி போடலாம். அந்த ஆட்டிடியூட் நெட்ல கூட வரக்கூடாது. நீங்க நெட்டில் ஆடுறதுல இருந்து இந்த டஃபஸ்ட் பேட்டர்ஸ் ஆர் பேட்டிங் நினைச்சுன்னு நீங்க போட்டாதான் அது ஏன்னா கிரௌட் ப்ரெஷரோட நீங்க மேட்ச்ல அது வரும். அந்த சிச்சுவேஷன் அப்படியே வரும். எவ்ரி பால் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி அட் ஆல். நாட் அ சிங்கிள் பால் கோயிங் டு பி ஈஸி. T20 ஃபார்மேட்ல போலர்ஸ் பாவம் தான் ஒத்துக்கிறேன். அதுல போடுறோம் பிஸ்தா. அதுல இந்தியன் இருக்கிற டீம்ஸ்லயே இந்தியன் டீம் போறது இன்னும் பிரில்லியண்டா போறோம். இப்போ அந்த நேற்று இருக்கிற யாரு அவர் 2000 ரன் கொடுத்தாரு 4 ஓவர்ல. அதனால அவரு தான் போன சீசன் டெரிபியா போட்டுருந்தாரு. பட் இப்ப ஸ்பாட் பண்ணிட்டா. ஏன்னா அவர் ஸ்லோவா போறது இல்லை, வேகமா போறாரு. வச்சு வாங்கலாம் மாத்திக்க மாட்டேன்றாரு ஸ்டைல. ஸோ somebody who is able to come to the run, take the runner, come up to the umpire and as he is about to deliver, பேட்டரோட மூவ்மெண்ட் பேட்டரோட இன்டென்ஷன்ஸை பார்த்து லாப் பண்ணிட்டு போடுற ஒரு போலர் வேணும். ஹர்ஷ்தீப் தான் இப்போதைக்கு இருக்கிறது 610 தான் கொண்டாரு. பும்ரா இஸ் டூ பிரில்லியன்ட். அவர் இதில் கொண்டே வரணும். பும்ரால கிளியர் சர்டிஃபைட் நம்பர் 1 பால்ல. இந்த மீதி பேர்ல இதை பார்த்து போறது ஹர்ஷ்தீப். நேச்சுரலாவே டேலண்ட்லன்னு பாத்தீங்கன்னா வரும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வரும்னா விதோ தேடிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. கீப்பர் அவரோட பேர் உள்ள தெரியாது. இஷான் கிஷன் பால் எங்க இருக்கான்னு. பேட்டர் இந்த பேட்ல இருக்கா பாரு. பேட்ல பட்டாம இருந்தது. இவ்வளவு குழப்பம் இருக்கு இந்த பேட்டிங் ஏரியால ஒரு போடும்போது. ஆனா இப்போ புதுசா இந்த நம்பர் 10 வந்து நம்பர் 5 போலிங்னா ஒருவருக்கு நம்பர் 5. பட் இந்த வாட்டி மாறிடுறாங்க. நம்பர் 6 கொடுத்துட்டாங்க. ஆச்சரியம், மழை வரப்போகுது. பேட்டிங் தான் நம்பர் 10, போலிங் தான் நம்பர் 5, பேட்டிங் நம்பர் 10. எவ்வளவு ஜூனியர் கூட ஒரு அர்த்தத்தான் நம்பர் 10 வருண் அப்படின்றது யார் கம்பீர் ஃபிகர் என்னன்னு தெரியல.
அதே சிராஜுக்கு 6 அடிக்கிற பயிற்சி அவர் முன்னாடி அனுப்பலாம. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். சார் நீங்க எதை கவனிச்சிங்களோ இல்லையோ, கௌதம் கம்பீர் எதை கவனிச்சாரோ இல்லையோ, உலகமே இன்னைக்கு ஒன்று கவனிச்சது. பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் மண்ணை கவிர்ச்சு நம்ம நெதர்லாண்ட்ஸ் கிட்ட போய் தோக்க வேண்டிய மேட்சை ஏதோ ஒரு புண்ணியத்துல அவங்க விட்ட ஒரு கேட்ச்ல நல்லா அடிச்சிட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேனுடைய கேட்ச் வருது சார். அந்த அந்த ஃபீல்டிங்ல நீங்க சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஹை கேட்சை முட்டி போட்டு உட்காந்து பிடிச்சிட்டு இருந்த ஃபீல்டர் முட்டி போட்டு பிடிக்க போகும்போதே ஐ கேட்ச்ல ஒரு பாதி டிராப் பண்ணிட்டாரு. அவள் தான் அங்கே கேட்ச் போயிடுச்சு. அதை விட்டனால அதுக்கப்புறம் ஒரு 3 6 போட்டு அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க. இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி லாஸ்ட் த மேட்ச் டு நெதர்லாண்ட்ஸ். செம்ம டஃப் ஃபைட் சார் நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸ் அந்த ஒரு கேட்ச் வச்சு கொஞ்சம் உதர்லாண்ட்ஸ் ஆயிட்டாங்க, உதறி சௌத்ரி. ஆனா ஏன்னா இன்னைக்கும் திலக் உட்காந்து ஒரு கேட்ச் பிடிச்சாரு. பட் அந்த பால் இவர்கிட்டே இருந்த ஹைட் ஒரு 10 அடி இருக்கும்போது உட்காந்துட்டு, ஸோ பால் வரும்போது ஜர்க்கு கிடையாது உடம்புல. ஸோ நீங்க எங்க கேட்ச் விடுவீங்கன்னா கை கிட்ட பால் வந்து அப்படி டிராப் ஆகிற சமயத்துக்கு அப்படி ஒரு ஜர்க்கு நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் டேஞ்சர். காலை பொசிஷன் மாத்துறதோ காலில் உட்காடுறதோ அதை கரெக்டா கை கிட்ட பால் வரும்போது மட்டும் பண்ண டேஞ்சர். ஒரேடியா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆர் சில பேர் கேட்சை பிடிச்சிட்டு உருண்டு போய் அங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பயங்கர கேட்ச்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஈஸி கேட்சா இருக்கும், அது பயங்கர பவுண்டரியில் சுத்திட்டு வரும் அந்த கேட்ச். அது மாதிரி பண்ணலாம். பட் அதை டிராப் ஆகிற சமயத்துக்கு ஜர்க் இருந்ததுன்னா, இல்ல ஐ கிளான்ஸ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா, ஐ ஃபோக்கஸ் அந்த கேட்ச் ஃபில் பண்ணுவாங்க ஷூரா. ஆல்ரைட் சார், சூப்பர். ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. இஃப் தே கோ டில் ஃபைனல்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மேட்ச் விளாடுவாங்க. 4 நம்மளோட இந்த மேட்சஸ் குரூப் மேட்சஸ் அது இல்லாமல் வந்துட்டு சூப்பர் 8 செமிஃபைனல் ஃபைனல்னு வரைக்கும் போனால் ஒரு 9 மேட்ச் பார்க்கலாம் நம்ம இந்தியா விளாடுறது. பட் அது இல்லாமல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 55 மேட்சஸ் கொண்ட ஒரு டோர்னமெண்ட் இது. யார் யார் எப்படி விளாட போகிறாங்க, எந்த குரூப்பில் வந்து என்ன அப்செட் நடக்க போகுது, ஆப்கானிஸ்தான் அப்செட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்துட்டு இவங்க எந்த டீம்ஸுமே ஒரு நமீபியா நெதர்லாண்ட்ஸ் யாருமே அப்செட் பண்ணாமல் நம்மளாம் அப்செட் ஆக போகிறோமா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீசன் ஆஃப் கிரிக்கெட் இருக்க போகுதுன்றது வந்து ஒரு டே 1ல பார்க்க முடிஞ்சிருக்கு சார். வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் முதற்கொண்டு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மீக்கி சரண்டரா எந்த டீம்ஸும் இல்லை சார். நெதர்லாண்ட்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஏவா இருக்கட்டும், ஸ்காட்லாண்டாக இருக்கட்டும், 30 ரன் டிஃபரன்ஸ், 40 ரன், 20 ரன்ஸ் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் தோத்துருக்காங்களே தவிர தே ஹவ் ஆல்சோ கிவன் அ ஃபைட். 2022 2024 வேர்ல்டு கப்பை பார்க்கும்போது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட முதல் மேட்ச்லயே இந்த டீம்ஸ்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காங்கன்றத மேபி பார்க்க முடியுது சார். ஆமா, இந்த ஃபார்மேட்டு ஜிங்ஸ்ட் ஃபார்மேட் இது நீங்க சொல்லுங்க. அப்புறம் லாஸ்ட் ஓவர் 6-8 வின்னா ஜாலியா இருக்கிற காலம் போய் சேலஞ்சா போடணும். நோபாரை போட்டு தோல்ச்சிங்கன்னா ஃப்ரீ ஹிட்ல 12 ரன் கூட வரும். அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் இது. அதனால யாரையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. நீங்க பெரிய மைக்கேல் ஷுமாக்கர் லெவலில் ஒரு பெரிய ரேசரா இருப்பீங்க. ஆனா நீங்க டிராபிக்ல வரும்போது ஆட்டோக்காரன் உங்களை தாண்டி அலட்சியமா போயிட்டே இருப்பாரு திமிரா பார்த்து. அது மாதிரி இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி டிராபிக் ஜாம் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா ஓட்ட தெரியும், ஆனா ஆக்சிடென்ட் ஆகும். அதுதான் இந்த T20 ஃபார்மேட். ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியவே தெரியாது. சாதா வால் காத்தாடி ஒருத்தன் வந்து பெரிய பாடம் காத்தாடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், தெருல ஓடிடு டீல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இது. இது ஒரு சைடு. பாகிஸ்தான் வந்து ஆடினர்கள் மேட்ச் இந்தியாவோட தான் ஆட போறது இல்லைன்னு. அதனால 2 ரிசல்ட் ஒரே மாதிரி தான், இப்பயும் 2 பாயிண்ட் போகுது அவங்களுக்கு, அதுல ஒரு டவுட்டே கிடையாது. ஆனா அவங்க பெஸ்ட் ட்ரை பண்ணி 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்லாம் வராம போகுமா, ஒரே ஒரு தடவை இந்தியாவோட ஆடி சில்லி பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்லாம் போகுமா அப்படின்னு தான் நெக்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணலாம். பாகிஸ்தானோட கிரிக்கெட் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு ஒரே ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப பிடிச்சது, யார் தெரியுமா? பாய்காட். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டே நான் இந்த மேட்சை பாய்காட் பண்ண போறோம், பாய்காட் பண்ண போறோம். அதனால பாய்காட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. ஒரு சைடு பிஃபோர் வி சைன் ஆஃப், ஒருத்தர் வந்து கோயில் சர்ச்சு மாஸ்க் எல்லாமே கட்டி கும்பிட்டுலாம்னா வைபவ் சூரியவம்சி ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த அண்டர் 19 ஒரு அடி அடிச்சு இங்கிலாண்டோட. அவர் வைபவ் இல்லை, விபோ சூரியவம்சி. ஏன்னா இந்த மாதிரி அது அபிஷேக் சர்மாவே கம்மி ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. 15 6 15 பவுண்டரி டீம்ல வேற யாருமே அடிக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்கன்னு தெரியல, இவரே அடிச்சிருக்காரு. இப்ப பாகிஸ்தான் எடுத்து அவங்க இன்னுமே அந்த அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அப்புறம் இந்த சூரியவம்சி நான் வர மாட்டோம். அவ்வளவுதான், 2 பாயிண்ட் கொடுத்து போயிட்டே இருப்போம். அவர் ஸ்டைலாம் நடப்பான், 2 பாயிண்ட் கொடுத்து நாங்கள் போயிட்டே இருக்கோம். அவங்க இனிமே இதே தான். நீங்க வாக் அவுட்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஸ்டைல ஃபிளை அவுட் சொல்லுவோம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். சொபிஸ்டிகேட்டடா கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்க ஆண்டா அசிங்கப்படுவோம் கிரௌடுக்கு முன்னாடி. ஆடாமையே சொல்லிட்டா நீங்க சொல்லுவீங்க அவங்க மட்டும் ஆடிட்டு நல்ல வேலை பரவாயில்ல அப்படிலாம் சொல்றதுதான் இதெல்லாம் பண்றது. ஏன்னா எப்படியும் ஒண்ணு ஆட மாட்டாங்க, ஆனா ஆடாம ஜெயிச்சோ மாட்டான்னு சொல்லிட்டு கப்பு தூக்கிடும்.
ரைட் ஆசம் சார். சூப்பர் ஸ்டார்ட் சார். டே 1 செமையா போயிருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த மேட்சஸ் இந்தியாவோடது வரும்போது அண்ட் ஆல்சோ மக்கள் கேட்டே இருப்பாங்க. இந்த மேட்சை பத்தி நீங்க ஏன் பேசலாம்? அந்த மேட்சை பத்தி ஏன் பாஸ்கி சார் பேசலன்னு என்ன? அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன். இஃப் தெர் இஸ் எனி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், இந்தியா மேட்சை தாண்டி மற்ற நாடுகள் விளையாடக்கூடிய மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பா நாங்க பார்த்துட்டு தான் இருப்போம். அதை பத்தி பேசுவதற்கு உடனடியா வந்து விடுவோம் அப்படின்றது வந்து பாஸ்கி சார் சார்பா நானும் செய்யறேன். ஷுவர். எங்களுக்கு ஒரு சின்ன பயமே சில மேட்சஸ் விண்டோஸ் மேட்சஸ் பார்ப்பாங்களா? ஏன்னா மேட்சே பாஸ் ஆகாத ஒரு மேட்சை போய் நம்ம 2 பேரும் சீரியஸா ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க 2 பேர் ஏற்கனவே திட்டுவாங்க போதாதுன்ட்டு. இதுல இருந்து மேட்சையும் அவங்க பார்க்காத ஒரு மேட்ச் ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி நம்ம பேசிட்டா மாதிரி இருக்கும். அதனாலதான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா டெஃபினட்டா நீங்களும் பார்ப்பீங்க. அதனால அதை ரிவ்யூ பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் டேர்னிங் பாயிண்ட்ஸ் அண்ட் கேம் சேஞ்சர்ஸ் என்னன்றதை நம்ம பேசினா பெட்டரா இருக்கும். Let's hope that we get more interesting matches to share our views with all our viewers. மறுபடியும் சந்திப்போம் our favorite RRR. சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 to 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RNC plus diagnostics and pharmacy வந்தாச்சு. 1800203344. Call and book now.